ஃப்ரைடே ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாதுமா. இப்போ சிக்கன், மட்டன், மீன் எல்லாம் வாங்குகிறோம். அன்றைக்கெல்லாம் எனக்கு ஸ்பெஷல் லன்ச்சு தான். இன்றைக்கி சூப்பரான வந்து ஒரு சிக்கன் குருமா செஞ்சு அழகாக வந்து காளான் பிரியாணி செஞ்சுருக்கேம்மா. அதோட தான் சேர்த்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு நான் ஸ்பெஷல் லன்ச்சு. காளான் பிரியாணிக்கான தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கான இந்த சிக்கன் குருமாக்கான வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்டார் பூவும் 2 பட்டை கிராம்பு இலக்காயும் போட்டு தாளிச்சிட்டு அழகாக கொரப்பாக அரைச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கணுமா. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளப்பொடி பேஸ்ட்டு போடணும். அடுத்து 2 தக்காளியை பொடிசா நறுக்கி அதையும் போட்டு வதக்கணுமா. உப்பு போட்டு வதக்கணுமா, சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணுமா. கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக அந்த மசாலா அந்த வாசனை இறங்கி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி 5-6 தடவை கழுவி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்த சிக்கனை தண்ணி வடித்து நல்லா தண்ணி வடித்து வச்சுருந்துருக்கணுமா. போட்டு பிரட்டினோம்னா இந்த போட்ட மசாலனுடைய பதம்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் அழகாக இறங்கி வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு சிம்லையே வேக வச்சிடணுமா ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் கழித்து திரும்ப மூடியை திறந்து கிளறி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி, குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணுமா. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் சோம்பும் 4 முந்திரி பருப்பும் கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா மையாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறணுமா. ஏன்னா நம்ம குருமா வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக தான் இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து அழகாக கடாயை திறந்து சிக்கனை வெந்துருச்சான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு வெந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு கிளறி 5 நிமிஷம் கொதிக்க வச்சு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் குருமா ரெடிமா. இது எல்லாம் வந்து ஒயிட் ரைஸ்லேருந்து எல்லாமே பிரியாணிலேருந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்குமா. நீங்களும் உங்கள் வீட்டில் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து காளான் பிரியாணியோட தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். காளான் பிரியாணி வீடியோ அப்புறமேட்டுக்கு அப்லோட் பண்ணுறேன்.